1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் நல்லது. ஆனா அதுக்கடுத்து ஒன்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் அருமையானவர்களே, சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளதான் தேவனுடைய மக்களுக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வாழ்வை வைத்திருக்கிறார். அநேகர் பாருங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெற்றிருப்பாங்க. ஆனா அதோட ஃபுல் ஸ்டாப் வச்சிருவாங்க. அப்புறம் அங்கெல்லாம் பாருங்க முன்னேற மாட்டாங்க. அருமையானவர்களே, கிறிஸ்தவ ஜீவியம் அதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அது நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கிறது. தேவனுடைய மக்கள் பாருங்க இயேசுவை ஏற்றுக்கொள்கிற நாளிலே வெளிச்சத்துக்குள்ள வர்றாங்க. அப்புறம் பாருங்க வாழ்க்கை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய், எல்லாரும் சொல்லுவாங்க நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய், நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கைக்கென்று தேவன் அருமையானவர்களை நம்மை அழைத்திருக்கிறார். அது சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பேதுரு இதை பற்றி சொல்லும் பொழுது, நீங்கள் அவரை அறிகிற அறிவினாலே பாருங்க ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கிறாரு.